பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் பேச போகிறார். சிரிச்ச முகத்தோட அல்லேலூயா. இந்த நல்ல காலையிலே கர்த்தர் வார்த்தை மதுரமானது. சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமானது. ஒரு பெரிய ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். அல்லேலூயா. ஒரு ஆழமான சத்தியத்தை உங்களுக்கு கைமாறி கொடுக்க வந்திருக்கிறேன். ஜெபத்தோடு இந்த காலையில நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சற்று நேர தியானத்துக்கென்று தெரிந்து கொண்ட வேத பகுதி 2 பேதுருவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், செபிப்போம். என் தாயின் கருவில் உருவாகும் முன்பதே என்னுடைய பெயர் சொல்லி அடைத்த நல்ல ஆண்டவரே, வார்த்தை உம்முடையது. வார்த்தையின் மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். சுயம் வெளிப்படாதபடி காத்துக்கொள்ளும். ஜனம் எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறார்கள். ஜனத்தோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் நேசர் தாமதிப்பது இல்லை. என் நேசர் தாமதிப்பது இல்லை என்ற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை இன்றைக்கு நாம் கேட்க போகிறோம். சர்ச்சினுடைய ஆராதனை நேரம் என்பது, நமக்குள்ள சபையினுடைய ஆராதனை நேரம் என்பது 8:30. எத்தனை? சத்தம் போட்டு சொல்லுங்க. 8:30. இந்த ஆராதனைக்கு வர சொல்ல ஒருவேளை தூரத்தில் இருக்கிறவங்க, அதாவது நடந்து வருகிறவர்கள் அல்லாமல் தூரத்திலிருந்து வருகிறவங்க, நீங்க வர வழியில டிராபிக் ஆயிட்டுன்னு சொன்னா உங்களுக்கு குறித்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதனால நம்ம பறந்தெல்லாம் என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அதில் தாமதம் ஏற்படலாம். ஒரு பொருளை வாங்குவதற்காக நீங்க பிரயாசப்படுகிறீங்க, பணம் நமக்கு சரியா வரலனா அதுக்கு என்ன ஆகும், லேட் ஆகும். இப்படி பல காரியங்களில் சூழ்நிலைகளுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், லேட் ஆவது வழக்கான. வாழ்க்கையே லேட் ஆகுத மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதை முகவுரையாக சொல்லுகிறேன். 2 பேதுருவின் புஸ்தகத்தின் எழுத்தாளன் ஒரு பெரிய ரகசியத்தை இந்த புஸ்தகத்தில் வைத்து நம்மோடு பேச போகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் என்னதான் இருக்காராம், நீடிய பொறுமையா இருக்கிறாரு. ரொம்ப கவனமா கேட்கணும். ஒரு பெரிய ஆழமான சத்தியம். இந்த காலையில் நீங்கள் கவனமாக இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும். போன வருஷத்துல ஏசப்பா வந்திருந்தா நம்மள எத்தனை பேர் பரலோகத்துக்கு போயிருப்போம். ஆனா இந்த வருஷம் அவர் வந்தா சிலர் தங்கள் வாழ்க்கையில ரொம்ப விஷயத்தை மாற்றிக்கொண்டார்கள். எல்லா வாரமும் எல்லா ஆராதனையிலும் கலந்து கொள்கிற உங்களுக்கு சில இடங்களில் என்ன வருகிறது, தடுமாற்றங்கள் வருகிறது. சில பாவங்களில் அவ்வப்பொழுது விழுந்து விடுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், வாக்குத்தத்தம் ஒன்றாவது தாமதிப்பதில்லை. என்னது? வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. வேதத்தை வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவரும் வாக்கு மாறாதவரும். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை ஏன் அவர் தாமதமாய் இராமல் இருக்கிறார்னு சொன்னா, ஒருவனும் கெட்டு போக கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒருவனும்
கெட்டு போக கூடாது, எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். அதனால வாக்குத்தத்தம் பண்ணினவர் அவர் ஏன் தாமதிக்கிறார் என்று ஒருவேளை நீங்க கேள்வி கேட்டக்கூடாது. இயேசு சொன்னார், நான் எப்படி போனேனோ அப்படி நான் இந்த பூமிக்கு வருவேன் என்று சொன்னார். நான் என்னதெல்லாம் உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறேனோ அதை உங்களுக்கு செய்வேன். வாக்குத்தத்தங்கள், புதிய ஏற்பாட்டில் பல வாக்குத்தத்தங்கள், இயேசு நேரடியா சொன்ன சில வாக்குத்தத்தங்கள் இந்த வேதத்துக்குள் இருக்கிறது. இந்த காலையிலே தேவனுடைய வசனம் சொல்கிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமா இருக்கவே மாட்டார். ஒரு வருடத்தில் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மாதத்தில் ஒரு வாக்குத்தத்தம், நீங்கள் அனுதின வாசிக்கிற வேதாகமத்துக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கும் பொழுது வாக்குத்தத்தம் சொன்னவர் அதை நிறைவேற்றுவார். இந்த 8 மாத அளவும் ஒவ்வொரு மாதத்தின் முதல் நாள் நமக்கு வாக்குத்தத்தம் வந்திருக்கிறது. வாக்குத்தத்தத்தை ஜெபத்தோடு உங்க கையிலே கைமாறி கொடுத்திருக்கிறேன். இந்த ஆண்டினுடைய ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. அதுவும் உங்கள் வீடுகளில், உங்கள் நிலைக்கால்களில், உங்க வீடினுடைய லிவிங் அறையில் அது தொங்குகிறது. அது அன்னைக்கு கேட்டதான். இன்னைக்கு வர வாக்குத்தத்தம் என்னன்னு கூட தெரியாதவங்க, இதுக்குள்ள மனப்பாடம் செய்யாதவர்கள் இருக்கிறீர்கள். ஆனால் அவர் சொன்னாரு, நான் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தத்தை தாமதிக்க பண்ண மாட்டேன், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி காட்டுவேன். ஆதலால் இந்த வாக்குத்தத்தம் எல்லாருடைய வாழ்விலும் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஒருவனும் கெட்டு போக கூடாதபடிக்கு எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அவர் ஜனத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை 2023ஆம் ஆண்டு தேவனாகிய கர்த்தராயிருக்கிற கிறிஸ்து தான் சொன்ன வாக்குத்தத்தத்தின் படி அவர் வந்திருந்தால் நம்மளில் அநேகர் ஒப்புரவாகாதவர்கள், ரகசிய பகிரங்க பாவத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்கள் பரலோகத்திற்கு போகாமல் போயிருப்பாங்க என்று சொல்லி இன்னைக்கு காலையில கர்த்தர் உங்களுக்கு தெளிவுபடுத்தி வாக்குத்தத்தம் நிறைவேறணும்னா நம்ம வாழ்வில ஒன்று, தேவ சமூகத்தில் நீங்கள் அறிந்திருக்க வேண்டியது வாக்குத்தத்தத்தை விசுவாசத்தோடு நிறைவேற்றுகிறவரை விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவதாக அந்த இடத்துல என்ன சொல்லுகிறான், ஒருவனும் இந்த வாக்குத்தத்தத்தை நான் சொன்னது அவனுக்கு பொய்யா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் கெட்டு போகக்கூடாது. அவன் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி அவன் யதாஸ்தானப்பட்டு என்னிடத்தில் வர வேண்டும். அதில் ஒன்றாவது, சபையோடு கர்த்தர் சொல்லுகிறார், வாக்குத்தத்தத்தை அவர் தாமதிக்க பண்ணவே தாமதம் பண்ணாத ஒரு தேவன் நம்முடைய தேவன். ஒருவேளை வாக்குத்தத்தத்தை நிர்விசாரமாய் இவ்வளவு நாள் நீங்கள் எண்ணி இருக்க கூடும். அது என்ன, அந்த வாக்குத்தத்தம் என்னன்னு கேள்வி கேட்டிருக்க கூடும். பல இடத்துல வாக்குத்தத்த கூட்டங்கள் வேண்டுமா என்ற கேள்விகள் எல்லாம் எழுப்புவார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவர். இஸ்ரவேல் ஜனங்களோடு அவர் வாக்குத்தத்தத்தில் ஒரு உடன்படிக்கை பண்ணினார். நீங்கள் உங்கள் தேசத்தையும் உங்கள் இருக்கிற இந்த இடத்துல இருக்கிற உங்களுடைய நெருக்கத்தை எல்லாம் விட்டு நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை தருவேன், அந்த தேசத்தில் உங்களை ஆசீர்வாதமா வைப்பேன், அந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொன்னார். அந்த வாக்குத்தத்த தேசத்துக்கு ஒருவேளை 6 லட்சம் பேர் கடக்காவிட்டாலும் 2 பேரை கடத்தி விட்டார். அந்த தேசத்தினுடைய வேவு வாப்பதற்காக பலரை அனுப்பின பொழுது 2 பேரும் நல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. ஸ்டேட்மெண்ட் கொடுத்த 2 பேரும் அதுக்குள்ள பிரவேசித்தாங்க. கரங்களை தட்டி. ஆதலால் வாக்குத்தத்தம் தாமதிப்பதில்லை. என்ன வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரோ அதை உங்களுக்கு அவர் நிறைவேற்றி காட்டுவார். என் வாழ்க்கையில அனுதினமும் சொல்ல முடியும், அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மையுள்ளவராய் வாக்கு சொன்னதை என் வாழ்வில் நிறைவேற்றி காட்டி இருக்கிறார். அந்த கர்த்தர் சொல்கிறாரு, நான் என் வாக்கு தத்தத்தை, ஆமென் சொல்லுங்க, ஏன் உங்களுக்கு தாமதமாகாமல் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றால் நான் சொன்னதை செய்து காட்டுகிற கர்த்தர், ஆமென் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக எபிரேயர்
10ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்கு பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கு. வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ணார். எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. கொஞ்சம் ஆழமான சத்தியம். வேதாகமத்தை முழுமையாக சாத்தான் விரும்பல. அதிலும் ஆதியாகம புஸ்தகத்தையும் வெளிப்படுத்தல் விசேஷத்தையும் அவன் அதிகமாக வெறுக்கிறான். ஆனால் ஆதியாகமம் தேவனுடைய அரங்கேற்றத்தை வெளிப்படுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் அவர் மறுபடி ஜனத்தை வந்து தம்முடைய ராஜ்யத்துக்களாக ஜனங்களை சேர்த்துக் கொள்ள போகிறார். இதுவும் சாத்தானுக்கு பிடிக்காத ஒரு காரியம். அவர் வருகையை குறித்து சபைகளில் இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகள் குறைந்து கொண்டிருக்கிறது. உலகத்தில் வீடு கட்டணும், மாடி கட்டணும், வேலை வாங்கணும், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இப்படி பல ப்ராஸ்பரிட்டியான பிரசங்கங்கள் சபைகளில் தலைத்து ஓங்குகிறது. ஆனால் சத்தியம் பேசுகிற ஊழியக்காரனும் சத்தியம் பேசுகிற ஊழியம் செய்கிறவனும் இன்றைக்கு அங்கீகரிக்கப்படவில்லை. ஆனால் இந்த காலையிலே வேதம் சொல்கிறது, இரண்டாவதாக கர்த்தர் வருகையை தாமதிப்பதில்லை. கர்த்தருடைய வருகையை தாமதிப்பதில்லை. இயேசு சொன்னார், அவருடைய வருகையின் நாட்களின் அடையாளங்கள் என்னவென்றால் யுத்தங்களும் யுத்தங்களின் செய்திகளும். ராஜ்யத்தோடு யுத்தம் பண்ணும், சமாதானம் இல்லாமல் போய்விடும், கொள்ளை நோய்கள் உண்டாகும், பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று இயேசுவினுடைய வருகையின் அடையாளத்தை குறித்து அவர் சொன்னார். இன்னைக்கு காலையிலே சபையே, நீங்கள் நல்ல வேலை வாங்கி வீடு கட்டி குடும்பமாக பெண் கொண்டு பெண் எடுத்து வாழ நான் உங்களை ஆமோதிக்கிறேன், அப்ரிசியேஷன் பண்ணுகிறேன், உங்களை அதற்கென்று உற்சாகப்படுத்துகிறேன். ஆனாலும் இந்த பூமி நமக்குரியது அல்ல. ஆமென் சொல்லுங்க. இந்த பூமியில் உள்ள எல்லாம் அனித்தியமாய் இருக்கிறது. இயேசு சொன்னார், நீங்கள் தேவனுடைய சித்தம்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பொறுமையுடன் பெறும்படி உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். 36ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மிக தெளிவாக துல்லியமாக சொல்கிறார், வருகிறார். வருகிறவர் இன்னும் என்ன செய்ய மாட்டாரு, கொஞ்ச காலத்தில் வருவாரு, தாமதம் பண்ணார். 2 உலக மகா யுத்தங்கள் நடந்திருக்கிறது. 3வது உலக மகா யுத்தத்துக்கு நாடு தேசம் ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. அப்படி சில நாடுகள் ஒன்றோடு ஒன்று இணைகிறது. ஒரே கரன்சியை நாடு பலவந்தம் பண்ணுகிறது. ஒரு ராஜாவுக்கு கீழே தேசம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த காலையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், அவருடைய வருகை தாமதம் பண்ணுகிறது மாதிரி உங்களுக்கு தோணும். அவர் ஏன் வரலன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் தொழுவத்துக்குள்ள வர வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தாமதம் பண்ணி இருக்கிறார். இனி அவர் தாமதம் பண்ணார். ஜியோகிராஃபி படிச்சிருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும், பூமியினுடைய ஒரு பர்டிகுலர் ஏரியா வரதான் இந்த மண்ணும் தண்ணியும் இருக்கு, கற்பாறையும் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நினைக்கிற வண்ணமாக தங்கமும் வைடூரியமும் எல்லாம் இந்த பூமிக்குள்ள இருக்கிறது. ஆனால் அந்த இடம் தாண்டி பூமியினுடைய உள்பகுதி என்ன ஜியோகிராஃபி படிச்சிருக்கோம்னு சொன்னா, பூமிக்கு அடியில ஒரு லார்வா போன்ற ஒரு திரவியம் பூமிக்குள்ள என்ன செய்து கொண்டிருக்கிறது, அது சுற்றி கொண்டிருக்கிறது. சில இடங்களில் அது எரிமலையாக கொப்பளித்து வெளியே சாடுகிறது. இந்த பூமியை குறித்து இயேசு என்ன சொல்ல இருக்கிறார் என்றால், இந்த பூமி வெந்துருகி போகும். இன்றைக்கு காண்கிறதான அழகான கர்த்தருடைய சிருஷ்டி ஒரு நாள் வெந்து உருகி போய்விடும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஆதலால் அவர் வரப்போகிறார். அவர் வருவதற்காக சபையை ஆயத்தம் பண்ண வேண்டியது ஊழியக்காரனுடைய பொறுப்பு.
இன்றைக்கு இதெல்லாம் மாறி சபைகளுக்குள்ளே நடனம், சபைகளுக்குள்ளே சினிமா, சபைகளுக்குள்ளே தேவனுக்கு பிரியமற்ற காரியங்கள் சபையிலே நடந்து கொண்டிருக்கும் பொழுது சபையோடு கர்த்தர் பேசுகிறார், சபையே நீ தேவனுடைய வருகைக்காக உன்னை ஆயத்தப்படுத்த வேண்டும். உன்னுடைய பரிசுத்தத்தை தேவ சமூகத்திலே காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். உன்னுடைய பரிசுத்த வாழ்க்கையை காத்துக்கொள்ள வேண்டும். அவர் வருகிறது, தாமதம் பண்ணார், அவர் சீக்கிரம் வரப்போகிறார். இன்னைக்கு வருகையை குறித்ததான பிரசங்கங்கள் சபைகளில் இல்லாமல் போய் பிராஸ்பரிட்டியினுடைய செழிப்பினுடைய பிரசங்கம் சபைக்குள்ளே வந்து 10 ரூபா கொடுத்தா 1000 ரூபா திருப்பி கொடுப்பார் என்று பிரசங்கிக்கிற காலத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற சபையோடு சொல்லுகிறார், என் இயேசு வருவதற்கு தாமதம் பண்ணார், அவர் வரப்போகிறார். சபை அதற்கு ஆயத்தப்பட வேண்டும். 10 கன்னிகைகளை குறித்து, மணவாளனுடைய வருகையை குறித்து இந்த 4 சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே. வெளியரங்கமாய் 10 பேரும் கன்னிகைகள் தான் இருந்தாங்க. வெளியரங்கமாய் 10 பேருடைய தீவட்டி இருந்தது. இவங்க நித்திரைக்குள்ள போயிட்டாங்க. நம்ம எல்லாம் அடிக்கடி நித்திரைக்கு போறது மாதிரி. திடீரென்று மணவாளன் வந்தார். 10 பேர் எந்திரிச்சாங்க. 10 பேர்ல 5 பேர் ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் மணவாளனுடைய அந்த மணவறைக்குள்ளே பிரவேசித்தார்கள். 5 பேர் கைவிடப்பட்டார்கள். ஒருவேளை திருச்சபையே, சபைக்கு நீங்க முன்ன நிற்கிறீங்க, சபைக்கு நல்ல கொடுக்கிறீங்க, ஒருவேளை வெளியரங்கமாய் உங்களுக்கு ஒரு நல்ல சாட்சிகள் இருக்கிறது, சந்தோஷம். ஆனால் புத்தி உள்ள கன்னிகைகள்கிட்ட இருந்தது தீவட்டியும் எண்ணெயும். ஆமே, என்ன இருந்துச்சு? தீவட்டியும் எண்ணெயும் இருந்தது. இந்த எண்ணெயை குறித்து 2 வியாக்கியானம் உங்களுக்கு சொல்கிறேன். நம்பர் 1, பரிசுத்த ஆவியானவர். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த எண்ணெய் இருக்கிற இடத்துல தீவட்டி எரியும். ஆமென். உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறவர்களை மட்டும்தான் நீங்கள் ஜொலிக்க முடியும், நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். ஆதலால் 10 பேர் உள்ள போயிட்டாங்க, 5 பேர் உள்ள போயிட்டாங்க, 5 பேர் கைவிடப்பட்டார்கள். அப்போ இவங்களை சொல்லி விடுகிறாங்க, கடையில கிடைக்கும். என்ன கிடைக்கும்? கடையில. அவங்க போய் வாங்கி வருவதற்குள்ளாக கதவு அடைக்கப்பட்டது. எவ்வளவு நாள் வாழ்ந்தும் இல்ல, பரலோகத்தில் இருக்கணும். நம்ம அப்பா காலத்துல நாங்க கிறிஸ்தவங்க, சர்ச்சையும் கோபுரத்தை நாங்க தான் கட்டணும். எங்க தாத்தா தான் இடம் கொடுத்தாரு, சந்தோஷம். நாங்க தான் இதை செய்தோம், சந்தோஷம். ஆனால் பரலோகத்துக்கு போகாம நீங்க என்ன செய்ததும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு காலையில் ஒரு தெளிவான செய்தியை சபைக்கு கொண்டு வருகிறேன். இன்னைக்கு காலையில் வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார், இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்துருவாரு. தாமதம் பண்ணார். கையை பிடிச்சு சொல்லுங்க பக்கத்தில், தாமதம் பண்ணார். வெளிப்படுத்துற விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உனக்குள்ளதை கொண்டிரு. கரங்களை தட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை சொல்ல போறேன். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். யார் சொன்னா? இயேசு சொன்னார். ஒருவனும் உன் கிரீடத்தை என்ன செய்யக்கூடாது. இப்போ நான் அதை என்ன சொல்றேன்னா, உங்க ரட்சிப்பை இழந்துடக்கூடாது, உங்க பரிசுத்தத்தை. இப்போ இங்க எல்லாம் மாஸ்டர் டிகிரியும் படிச்சவங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு டிகிரி சர்டிபிகேட் தர சொல்ல உங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு உண்டாகும், விழா உண்டு. என்ன உண்டு? பட்டமளிப்பு விழா. அந்த பட்டமளிப்பு விழாவில் உங்க தலையில் என்ன வைப்பாங்க? ஒரு கேப் வைக்கப்படும்.
அது நீங்க உங்க சர்டிபிகேட் வாங்குவதற்கு முன்ன உங்க இங்க ஒன்று தொங்கும். எங்க தொங்கும்? இங்க இப்படி தொங்குங்களா? உங்க கையில் சர்டிபிகேட் வந்து கழிஞ்சு அது என்ன செய்யும்? டேர்ன் பண்ணப்படும். அதுக்குள்ள கடந்து போனவர்கள் நீங்க ரொம்ப பேர் இருக்கிறீங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் கிரீடத்தை என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கொள்ள கூடாதபடிக்கு. உனக்குள்ளதை என்னதான் இருக்கணுமா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்காங்க. என்னைக்கு வர இந்த பூமியில வாழ்கிறோமோ அன்னைக்கு வர அவருடைய வருகைக்காக நம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொண்டே வர வேண்டும். அது ஒரு பெரிய கிரீடம். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க விசுவாசம் கூட குறைஞ்சிருக்கலாம், ஆனா பரிசுத்தம் மட்டும் என்ன செய்யக்கூடாது. அல்லேலூயா. உங்க விசுவாசம் கூட குறைஞ்சு சிலவங்களுக்கு கூடி இருக்கு, குறைஞ்சிருக்கும். ஆனா அதை விட பிரதானமானது பரிசுத்தம் என்கிற கிரீடம் ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அதை பற்றி கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இனி ஒருவர் வெளிப்படுத்தல் விசேஷம் 22:7, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கை கொள்ளுகிறவன் கரங்களை தட்டி. இந்த புஸ்தகத்தில் என்ன தீர்க்க தரிசனம் எழுதியிருக்கிறது தெரியுமா? ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள். சொன்ன தீர்க்க தரிசனம் கன்னி கர்ப்பவதி ஆனாள். அல்லேலூயா. இந்த மனுஷனை இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்வார். குற்றமற்ற மாசற்ற பழுதற்ற இரத்தத்தினாலே மீட்டுக் கொள்வார். அந்தகாரத்தில் இருந்த ஜனம் வெளிச்சத்துக்குள்ளே வந்தார்கள். இன்னைக்கு காலையிலே இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வரங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாம், வசனங்கள் எல்லாம் கை கொள்ளுகிறவன். ஆமென். வெளிப்படுத்தல் விசேஷம் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்க சொல்ல, இந்த தீர்க்க தரிசன வசனத்தை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கை கொள்ளுகிறவன். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பாஸ்டர்ஸ் ரொம்ப பேரு பொய் தீர்க்க தரிசனம், பிழைப்புக்கான தீர்க்க தரிசனம். ஆனால் இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும், இந்த வேதத்தை தீர்க்க தரிசனமாய் எடுத்து உரைக்கிறவனும், ஒருவேளை பூமியில் அங்கீகரிக்கப்படாவிட்டாலும், ஊர்ல அங்கீகரிக்கப்படாவிட்டாலும், பரலோகத்தில் அவன் அங்கீகாரத்தை பெறுவான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனபடியினால கர்த்தருடைய வருகை தாமதிப்பதில்லை. வெளிப்படுத்தல் விசேஷம் 22 அதனுடைய 12 வாசிங்க பார்ப்போம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என் கூடவே வருகிறது. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் என்ன கவனிங்க, வாசிச்சவங்க எல்லாம் கவனிங்க. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். இந்த வசனம் எப்படி எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது உங்களுக்கு நல்லா தெரியும். இன்னாலும் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்ட, எங்க பார்த்தாலும் எலும்புக்கூடு மட்டும் இருக்கிற இடத்துல யோவானை கொண்டு போட்டாச்சு. பேச்சு துணைக்கு ஆள் இல்லை, தண்ணி கொடுக்க ஆள் இல்லை. அவன் ஆவிக்குள்ளானான். உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குள்ளாகுகிற அனுபவம் இருக்கிறதா? அவன் ஆவிக்குள்ளானான். அவன் பரலோகத்துக்கு போய் கர்த்தர் ஒவ்வொன்றையாக காட்டி சொன்னாரு, நான் எப்படி வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டேனோ நான் அப்படி திருப்பி என்ன செய்ய போறேன், சீக்கிரமாய் வரப்போகிறேன். நான் வருகிறதுல என்ன சம்பவிக்கும் அதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணுவேன். அவன் அவனுடைய கிரியையின்படி. மாங்காய் விதை வச்சுட்டு தேங்காய் அறுக்க முடியுமா? அறுவடை செய்ய முடியுமா? இல்லை. இந்த பூமியில் நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ, உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்கும், நீங்க போகிற பேங்க்ல இருக்கு, ஸ்கூல்ல இருக்கிறது. ஆனா உங்களை ஒரு சிசிடிவி கேமரா எப்போ, ஈச் அண்ட் எவரி டைம் நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க, எப்படி ரகசியமா பாவம் செய்றீங்க, எப்படி பாக்கெட் அடிக்கிறீங்க, சகலத்தையும் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு கேமராவை போல கர்த்தர் உங்களை கண்காணிக்கிறார்.
அதுதான் சொன்னாரு, அவன் அவனுடைய கிரியைகளின் படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் ஏன் கூட வருகிறது. அன்னைக்கு தெரியும் வேஷம் போட்டவனும், அன்னைக்கு தெரியும் நடிச்சவனையும், அன்னைக்கு தெரியும் இயேசு வரப்போகிறார். வீடு கட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். காரு வாங்க, அதை விட சந்தோஷம். பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணி கொடுங்க, அதை விட சந்தோஷம். ஆனால் வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். மற்றவங்களை ஆயத்தப்படுவதற்கு அவர்களை அழைக்க வேண்டும். அதனால் இன்னைக்கு நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த நேரத்தில் இயேசு வந்தால் நம்மளில் எத்தனை பேர் கைவிடப்படுவோம், எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? சோதிக்க கர்த்தர் அழைக்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன். அவன் என்ன செய்தானோ அந்த ரெக்கார்டை கொண்டு நான் வர போறேன். மனைவிக்கு யாரு துரோகம் பண்ணுனா, கணவனுக்கு யாரு துரோகம் பண்ணுனா, பிள்ளைகளுக்கு யாரு துரோகம் பண்ணுனா, பெற்றோருக்கு யாரு துரோகம் பண்ணுனா, சபைக்கு யாரு துரோகம் பண்ணுனா, ஊழியக்காரனை எங்க கெடுத்து பேசுறீங்க, எல்லா ஃபைலோடு பரலோகத்தில் இறங்கி வர போகிறாரு. அன்னைக்கு தெரியும். ராஜன் பாஸ்டர் ஒரு இடத்துல காட்டிட்டு சொல்வாரு, உன் கூட நடந்த விசுவாசி உன்னை என்னதெல்லாம் பேசினாங்கன்னு சொல்லி ரெக்கார்டு போட்டு காட்டுவார் ஆண்டவர். உன் கணவனை நீ எங்கெல்லாம் கெடுத்து பேசின, உன் மனைவியை எப்படியெல்லாம் கெடுத்து பேசின, உன் பிள்ளைகளை எப்படியெல்லாம் சாட பேசின, நீ வேலை பார்க்கிற உன் வேலைக்காரர்களோடு இருந்த உன் உறவு அவ்வளத்தினுடைய ஃபைல் பரலோகத்திலிருந்து வரப்போகிறது. என் இயேசுவை சந்திக்க சபையே, உங்க விசுவாச வாழ்க்கையை, உங்க கிரியையை சோதிக்க இன்னைக்கு கர்த்தர் உங்களை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை விசுவாசிக்குள்ள நடிப்பு என்ன, விசுவாசியினுடைய ஆடை அலங்காரம் என்ன, எப்படியான பேச்சுகள் வார்த்தைகள், மற்ற நாட்களில் என்னென்ன டபுள் மீனிங், என்னென்ன கெட்ட வார்த்தை, என்னென்ன பொய். சபையே, அந்த கிரியையை கொண்டு என் பரலோகத்தின் தேவன் வரப்போகிறார். அப்பம் தெரியும் நம்ம வாழ்வு எப்படிப்பட்டது என்று. 20வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், வெளிப்படுத்துற விசேஷம் 3:20. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா அவனிடத்தில் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட கரங்களை தட்டி. சபையே, விசுவாசியே, நான் வாசல் நின்று கதவை தட்டுகிறேன். எங்க நின்று? வாசல். நான் சீக்கிரமா வர போறேன். என் கதவு தட்டு கேட்கிற காலம் வரப்போகிறது. அப்பா வந்து கதவை தட்ட சொல்ல, ஏமா பிள்ளை மக்களை மோள என்று கதவை தட்டுகிறது போல என் மணவாளனாகிய கிறிஸ்து, அழகில் ஜோதிகளின் ஜோதியானவர், ஜெகஜோதியாகிய கிறிஸ்து, அவர் நின்று கதவை தட்ட போகிறார். கதவு சத்தத்தை கேட்டு எவன் திறக்கிறானோ அவன் கூட அவர் போஜனம் பண்ண வர போகிறார். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு கணவன் மனைவியாக போஜனம் பண்ணுகிற சபையே, நீங்க ஒருவரோடு கூட இருந்து போஜனம் பண்ண போகிறீங்க. அந்த நாளை எதிர்கொள்வதற்கு கர்த்தர் விரும்புகிறது பரிசுத்தம். என்னது? பரிசுத்தம். இன்னைக்கு காலையில் 2வதாக, என் நேசர் தாமதிப்பது இல்லை, அவருடைய வருகை தாமதிப்பதில்லை. 3, எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 25-28. நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும், இனி தாமதியாது. கலக விட்டாரே, உங்கள் நாட்களில் என் வார்த்தையை சொல்லுவேன், அதை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். 28ஆம் வசனம், என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை, கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று அவர்களோடு சொல் என்றார். கரங்களை தட்டி.
அதுல 25 மட்டும் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. 3, கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யப்படுவதில்லை, தாமதிப்பதில்லை. உங்க கையில் இருக்கிற பைபிள் என்னது? இந்த பைபிள், ஹோல் பைபிள் 1189 அதிகாரங்களை கொண்ட 40 நபர்களால் 1600 வருஷம் கொண்டு எழுதி இந்த புஸ்தகத்தினுடைய ஃபுல் ரைட்டர், ஆதர், ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஆமென். நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவேன். ஆனால் நான் சொல்லுகிற வார்த்தை என்பது இந்த தீர்க்க தரிசனம். இதில் என்னதெல்லாம் சொல்லி இருக்கிறதோ சொன்னதெல்லாம் நிறைவேறி இருக்கிறது. ஆபிரகாமுக்கு பார்த்து ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்பட்டது. ஆபிரகாமே, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உனக்குண்டானவைகளை எல்லாம் விட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போனா உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரத்தை போல, கடற்கரை மணலை போல நான் என்ன செய்வேன், பெருக பண்ணுவேன். அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சா இல்லையா? எங்கதான் இருக்கிறீங்களா? நிறைவேறிச்சு. அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிச்சு. நீ நினைவைக்கு போ, அந்த ஜனத்தோடு, அந்த ஜனத்துக்கு எதிராக பிரசங்கம் பண்ணு. கொஞ்சம் தடுமாறினவன் ஆனாலும் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காட்டினார். ஒரு அல்லையே சொல்லுங்க. அங்க வேற ஒருத்தரை கொண்டு போயிருக்கலாம். ஆனா இதுதான் தீர்க்க தரிசனம். ஆமென். கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் வார்த்தையை நிறைவேற்றாம நான் வரவே மாட்டேன். ஒரு நல்ல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். வார்த்தையை வியாக்கியானம் பண்ணி, வார்த்தை தான் பெருசு என்பதை, வார்த்தை தான் எல்லாவரையும் புடமிடும், வார்த்தை தான் ஒருவனை உருவாக்கும் என்று உருவாக்கப்பட்ட ஒரு வார்த்தையை பேச கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நான் வார்த்தை சொல்வேன், அது நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கிறார். 28ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்க. 28. ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும், எல்லாரும் கவனிக்கணும், கையை பிடிச்சு சொல்லுங்க, என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் என்ன செய்யாது, தாமதம் பண்ணாரு. அல்லேலூயா. போய் தீர்க்க தரிசனம் ஒன்னும் நிறைவேறல. எரேமியாவிட்ட சொல்றாரு, தீர்க்க தரிசனத்திலையும் குறைவு இருக்கிறது. என்னதுல? ஆனா இதுல குறை இல்லை. அல்லேலூயா. பொய் உரைக்கிற தீர்க்க தரிசனத்தில் என்ன இருக்கு? குறைவு இருக்குயா. இதுக்கு குறைவில்லை. இன்னைக்கு காலையில் என் வார்த்தை, ஒரு வார்த்தை கூட எங்க விழாது, வீணாக தரையில விழாது. ஆகையால் என் வார்த்தைகள் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பதில்லை. கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார், நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராயிருக்கிற ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோடு சொல்லு. ஆமென். நீங்க அனுதினமும் பைபிளை ஒழுங்கா வாசிக்கிறவங்களா இருந்தா எல்லா நாளும் உங்க வார்த்தையினால நீங்க தேற்றப்படுவீங்க, எல்லா நாளும் சீர்திருத்தப்படுவீங்க, எல்லா நாளும் பரிசுத்தமாக்கப்படுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. அதுக்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்துவேன். அதனால் இன்னைக்கு காலையில் இன்னும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ரொம்ப இதை விளக்கி சொல்வதற்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 55:10-11. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நினைத்து கிளம்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் அப்படியே. நான் இதை சொல்றதுக்கு முன்ன ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிளை சொல்லி உங்களுக்கு சொல்லுறேன். நான் முறை கன்வென்ஸில் பேசுகிற இடமாகும் மதுரை மேலூர்ல ஒரு ஊர்ல கடைசி நாள் இயேசுவினுடைய வருகையை குறித்து பேசினேன். அதுல நான் சொன்னது, நிலத்தை உழுகிறது போல இயேசுவினுடைய முதுகுகள் உழப்பட்டது. மேலூர்ல ரட்சிக்கப்படாத ஒருவர் கோலாம்பில கேட்ட பிரசங்கம் அவரை தொட்டது. அவர் உடனே அந்த பாஸ்டருக்கு போன் அடிச்சு, நேற்றுக்கு பிரசங்கித்த அதே ஊழியக்காரனை என்கிட்ட நீங்க அழைத்துட்டு வாருங்கள்.
அப்போ நான் அந்த மீட்டிங்கெல்லாம் முடிஞ்சு அவர் சொன்னது உடனே நாங்களும் போனோம். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, தெய்வத்தை அறியாத ஒரு மனுஷன், நான் நேற்றைக்கு சமாதானம் இல்லாத இருந்த ஒரு இடத்துல என்ன தேடி எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால் அந்த இயேசு எனக்கு வேணும்னு சொன்னார். அவருக்காக நான் ஜெபம் பண்ணி வந்த ஒரு ஊழியக்காரர். மொத கன்வென்ஷன்ல பேர் வந்த ஒரே இடம் என்பது மேலூர்ல நாவினிப்பட்டி. இன்னைக்கு ஏன் இதை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், அந்த 10ஆம் வசனத்தை எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். எசையா 55:10. மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதன் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ. எல்லாரும் பாருங்க, இனி ஒரு 2 மாசம் கழிஞ்சா என்ன காலம்? நமக்கு பனிக்காலம். பனிக்காலம் கழிஞ்சுன்னா கோடை காலம். இது மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும். பூமியில எப்போ மழை பெய்தோ விவசாயி நல்ல கவனமாய் இருந்தால் அவன் இடுகிற பயிர் என்ன செய்யும்? அது எங்க வரும்? களஞ்சியத்துக்குள்ள வரும். இங்க ஒரு காரியத்தை கதை சொல்லி வச்சிருக்கிற பாருங்க. விதைக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாராம்? விதை. ஆமென், அல்லேலூயா. இந்த விவசாயிட்ட நீங்க ஒரு ஸ்டடி பண்ணுங்க. அவன் எவ்வளவு விவசாயம் பண்ணினாலும் லாபத்தை எடுத்தாலும் அடுத்த நடுவைக்குள்ள என்னதை எடுத்து வச்சிருப்பான்? விதை எடுத்து வச்சிருப்பான். அவன் தான் உண்மையான விவசாயி. அல்லேலூயா. அதனால விசுவாசியே, உங்களை பரிசுத்தத்தை காத்து கொள்வதற்காக உங்க பரிசுத்தம் என்கிற விதைய பத்திரமா வச்சிருந்தா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? விதை இட முடியும். ஆமென். புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ. 11ஆம் வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. என் வார்த்தை எப்படி இருக்குமா? வாயிலிருந்து புறப்படுகிற வசனம் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாமல் அது தான் விரும்பினதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு வசனத்தை வாசிக்க சொல்ல உங்ககிட்ட என்னதெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அது உங்க கையில் தருவார். வசனம் வெறுமையா வரவே வராது. ஒரு வசனத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ண போறேன். அடிக்கடி உன் சிநேகிதன் என்ன செய்யும்படிக்கு? உன்னை பகைக்காத இருக்கும்படிக்கு அடிக்கடி உன் சிநேகிதன் வீட்டுக்கு போகாத. அவன் உன்னை பகைச்சிருவான். நான் இன்னைக்கு காலையில் ஒருவரை நினைத்தேன். வெளியில் சொல்ல மாட்டேன். உங்களை மாதிரி ஒரு ஊழியக்காரன் இந்த உலகத்தில் நான் கண்டதில்லை. நீங்க எனக்கு ஒரு ஆவிக்குரிய தகப்பன். யாரை புகழாதீங்க, யாரையும் புகழாதீங்க. கர்த்தருடைய ஸ்தானத்தில் யாரையும் கொண்டு வராதீங்க. இன்னைக்கு காலையில் வார்த்தை வெறுமையா வரவே வராது. வார்த்தை வெறுமையாய் வராது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை வெறுமையா வரவே வராது. இன்னைக்கு காலையில் பரிசுத்த ஆவியானவர் என்கிட்ட உங்ககிட்ட சொல்ல, என் நேசர் தாமதிப்பதில்லை. 4 ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தை ஒரு ஆள் வாசிக்கும். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி பலகையில வர நீ கரங்களை தட்டி எல்லாரும் என்ன கவனிக்கணும். அடுத்தது 4 கர்த்தருடைய தரிசனம் தாமதிப்பதில்லை. சொல்லுங்க. உங்களுக்கு உங்களை குறிச்சு ஒரு தரிசனம் இருக்கா? எல்லாரும் என்ன பாருங்க. ஆனா உங்களுக்கு மற்றவங்களை குறிச்சு தான் தரிசனம் இருக்கும். உங்களுக்கு உங்களை குறிச்சு தரிசனம் இருக்க. நான் பிதாவின் வலது பாரிசத்தில் வீற்றிருப்பேன் என்று எத்தனை பேர் தரிசனம் காணுதே? இப்போ உங்களுக்கு பாயிண்ட விளக்க போறேன். 2ஆம் வசனத்தை மட்டும் எடுத்துங்க. 2ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் எனக்கு அபகுகே
பிரதியுத்தரமாக தரிசனத்தை எழுது. எல்லாரும் பாருங்க, உங்க தரிசனத்தை நீங்க எல்லாரும் என்ன செய்யணும்? எழுதணும். இப்ப பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி கரங்களை தட்டி. பாஷை எழுதவே முடியாது, எப்படி வரப்போம்? எழுதவே தெரியாது, வரைச்சு பாருங்க. எங்க ஒருவனுக்கு தரிசனம் இருக்கிறதோ அவன் பாவத்தில் விழமாட்டான். ஹலோ, எங்க ஒருவனுக்கு தரிசனம் இருக்கோ அவன் பாவத்தில் விழமாட்டான். நல்லா புரிஞ்சுக்காங்க. நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிஞ்சோ அறியாமலோ என்ன பாவம் செய்தாலும் அது வரைக்கப்படுகிறது. யாருக்கு முன்ன? கர்த்தருக்கு முன்ன. நீங்க ஒன்னும் தப்பவே முடியாது. ஆமென். அப்படி ஒவ்வொன்றாக வரைக்கப்படுகிறது. அப்ப ஆண்டவர் சொல்லுதாரு, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில தீர்க்கமா வர. இன்னைக்கு வீட்டில் போனோன்னா கணவன் மனைவி உட்காரணும். உட்காந்துட்டு சொல்லணும், நம்ம இவ்வளவு நாள் ஒரு தரிசனம் இல்லாமலே வாழ்ந்துட்டோம். உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு தரிசனம் இருக்கா? உங்க கணவனை குறித்து ஒரு தரிசனம் இருக்கா? உங்க மனைவியை குறித்து ஒரு தரிசனம் இருக்கா? உங்க சபையை குறித்து உங்களுக்கு ஒரு தரிசனம் இருக்கா? இதை இன்னைக்கு போய் ஒரு சார்ட் போட்டு வரைங்க. இந்த வருஷத்துல என்னுடைய லெக்கு, என் குடும்பத்தின் சார்பாக ஒரு 5 புதிய ஆத்துமா. எத்தனை ஆத்துமா? 5 புதிய ஆத்துமா. இன்னைக்கு முதல் நான், என் மனைவி, என் பிள்ளைகள் இருக்கிற நேரத்தில் ஒன்றாய் சாப்பிடுவோம். என்னதான் சாப்பிடுவோம்? சர்ச்சுக்கு வர சொல்ல இன்னைக்கு தொட்டு ஒரு தரிசனத்தை எழுதுகிறோம். நான், என் மனைவி, என் பிள்ளைகள், முடிஞ்சால் பேர பிள்ளைகள் ஒன்னிச்சு வருவோம். ஒன்று சார்ட் போட்டு ஒன்று வரைச்சி ஒன்று கத்துக்கிட்ட ஒன்று பிளான் பண்ணுங்க பார்ப்போம். உங்க லைஃப்ல இதை விட பெரிய சந்தோஷம் உலகத்தில் இல்லை. கரங்களை தட்டி. அதனால் தரிசனம் என்னதை செய்யாதான்? தாமதிப்பதில்லை. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகையிலே தீர்க்கமா வர. ஆபகு கிட்ட சொல்லுதாரு. 3ஆம் வசனம், குறித்த காலத்தில் தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவில் அது விளங்கும். பொய் சொல்லாத, தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, நிச்சயமாய் வரும். ஆமே. என் லைஃப்ல இன்னைக்கு இதெல்லாம் நான் உங்க மத்தியில வச்சு ஜெபம் பண்ணுவதற்கு எனக்கென்று இந்த திருச்சபையை குறித்த ஒரு தரிசனம். 2, ஏன் விசுவாசி பரலோகத்தில் ஏன் கூட யாரோட நான் பரலோகத்து போட்ட நீங்க எல்லாம் எவ்வளவு சிரிச்சிருப்பீங்க தெரியுமா? இந்த ஆளு துள்ளி துள்ளி ஜெப பிரசங்கம் பண்ணா. என்னது? நாங்க உள்ள வந்துட்டோம், நீர் கடமையா? சபையே, விசுவாச குடும்பமே, நிச்சயமாகவே அது தாமதிப்பதில்லை. என்னது? தரிசனம் தாமதிப்பதில்லை. சால்வேஷன் ஆர்மியினுடைய ஃபவுண்டர் வில்லியம் பூத். யாரு? வில்லியம் பூத். சோப் சூப் சால்வேஷன். அவர் வயது சென்று விட்டார். ஒரு நாள் வீட்டுக்குள்ள மேல் மாடியில வயதின் மூப்பின் காரணமாக அவர் மேல நின்று ஒரு சேர்ல இருந்து அழுதுகிட்டு இருந்தாராம். மகா போச்சு, அப்பா மேல போனாங்களே வரலையே. அந்த வில்லியம் பூத் மகா அப்பாக்குள்ள தோளை தட்டி, அப்பா ஏன் அழுதிய? வில்லியம் பூத் சொன்னாராம், நான் ஒரு தரிசனம் காண்கிறேன். நான் ஒரு தரிசனம் காண்கிறேன். என் முன்ன ஒரு கொடி தெரிகிறது. என் கொடிக்கு பின்னால திரளான ஜனங்கள் என் கூட வருகிறாங்க.
தரிசனம் உங்க மனைவி, கணவன், பிள்ளைகளை ஒரு கொடிக்கு பின்னால உங்க பின்னால அணிவகுக்கிற அனுபவம் உண்டாவதற்காக, உங்க சந்ததிகள் எல்லாம் அக்கறை நாட்டுக்கு வருவதற்காக ஒரு தரிசனம் காண வேண்டும். அக்கறை நாட்டுக்கு வருவதற்கான அந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கா? தரிசனம் உள்ளவன் பாவம் செய்ய மாட்டான். தரிசனம் உள்ளவன் வழிதவ மாட்டான். தரிசனம் உள்ளவன் தேவனை விட்டு தூரம் போக மாட்டான். அந்த விஷனை கர்த்தர் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார். இதுதான் விஷன், இதுதான் தரிசனம். அந்த தரிசனத்தை நீங்க சொப்பனத்தில் கொண்டு இணைக்க கூடாது. அதை போய் தீர்க்க தரிசனத்தில் விழுந்துட விடக்கூடாது. அந்த தரிசனம் எனக்கு உங்களுக்கு அனல் பற்றி எரியட்டும். என் பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும். இன்னைக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்க மேல உங்களுக்கு ஒரு தரிசனம் உண்டாகணும். ஐயோ நான் போயிட்டோம்னா என் பக்கத்துல இருந்து ஆராதிச்சு சகோதரி வரலையேன்னு சொல்லி அன்னைக்கு நீங்க துக்கப்படுவீங்க. அதனால் அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் எனக்கும் உங்களுக்கும் உண்டாக வேண்டும். கடைசியாக எசேயா 46:13, எசேயா 46:13, என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை, நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன். கரங்களை தட்டி. இவ்வளவு நேரம் உங்ககிட்ட ஒன்றும் பேசாம நீங்க அப்படி சிரிக்க கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. சிலரை இந்த வசனம் போய் தொட்டு இருக்கு, சிலருடைய வசனம் போனது திருப்பி பாஸ்டர் கையில திருப்பி வந்திருக்கு. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டீங்க? எத்தனை பேர் இதில் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க? ப்ளீஸ் உங்க கையை ஒன்று தூங்க. எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கடவுளே சோத்திரம். ரட்சிப்பு என்பது இயேசு எனக்காக என் பாவத்துக்காக மரித்தார் என்கிறது எங்க விசுவாசம்? இந்த உள்ளத்துல விசுவாசம், வாயில அறிக்கை. எத்தனை பேர் அறிக்கை பண்ணிருக்கீங்க? கோயில் பிள்ளைன்னு ஒரு ஆளு சர்ச்சுக்கு கோயில் உள்ள எல்லா பணிவிட செய்தாலும் அவர் மகன் சர்ச்சில் அவங்க அப்பாவுக்குள்ள உதவியாக வந்து சர்ச்சில் எல்லாம் உலவலாம். ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. ஆமென். என்னது? ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இன்னைக்கு யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ, 14 வயசுக்கு மேல யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்காம இருக்கிறீங்களோ, ஏன் நீங்க ஞானஸ்தானம் எடுக்கலன்னா உங்க ரட்சிப்பின் அனுபவம் இன்னைக்கு வரல. ரட்சிப்பின் அனுபவம் வரல. ரட்சிப்பின் அனுபவம் என்றால் கிறிஸ்து ஏன் பாவத்துக்காக மரித்திருக்கிறார் என்றும் நான் அதை வாயில அறிக்கை பண்ண சொல்ல ஏன் உள்ளத்துல ஒருவர் வந்துருவாரு. ஹலோ, இங்கதான் இருக்கிறீங்களா? உள்ளத்துல ஒருவர் வந்தா அவர் சொன்னது மாதிரி, அவர் கீழ்ப்படிந்த மாதிரி நம்ம கீழ்ப்படியணும். உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்னைக்கு நீங்க இதை விசுவாசிக்கணும். இயேசு உங்களுடைய சகல பாவத்துக்காக அவர் மரித்து உயிர்த்தெழுந்து உங்களுக்காக பட்சபாதம் செய்து கொண்டிருக்கிறார், உங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். அவர் உள்ளத்துல வந்துட்டார்னு சொன்னா ஏசப்பா கிட்ட ஏசப்பாவே ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான். ஒரு ரதத்துல ஏசாயா தீர்க்கதரிசன வசனத்தை ஒருத்தன் வாசிச்சான். யாரு வாசிச்சான்? எத்தியோப்பிய மந்திரி ஏசாயா தீர்க்கதரிசனத்தை வாசிச்சான். விளக்கம் தெரியாது. விளக்கம் சொல்லது தான் உங்களை என்ன வச்சிருக்கிறாரு. ஆமாம் சொல்லுங்க. விளக்கம் சொல்லிட்டும் கேட்கல. அல்லேலூயா. ஓகே. இன்னைக்கு காலையில் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்கிறார், என் ரட்சிப்பு என்னதில்லை, என்ன செய்யாது, தாமதிக்காது. அதனால் யாரெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கிறீங்களோ இன்னைக்கு நீங்கள் ரட்சிக்கப்படணும். யாரெல்லாம் கர்த்தரை அறியாதவர்களாக இருக்கிறீங்களோ நீங்கள் கர்த்தரை அறிய வேண்டும். ஆதலால் சபையோடு விசுவாச குடும்பங்களோடு கர்த்தர் சொல்கிறார், நீ ரட்சிக்கப்படணும். என்ன செய்யணும்? நீ கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால ரட்சிப்பு வராது. அல்லேலூயா. எங்கள் அண்ணன்மார் ஊழியம் செய்தாங்க, நானும் அப்படியா பெயரோம்னு யாரும் ரெக்கமெண்டேஷன்லாம் பெயர முடியாது.
ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் பரலோகம். ஹலோ, ரட்சிக்கப்பட்டவனுக்கு மட்டும்தான் பரலோகம். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:12 ஒரு ஆள் வாசிக்க. அவரை அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்துக்கு கீழங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளைப்படவில்லை தான். ஆமென், அல்லேலூயா. அவராலே அன்றி. அப்ப ரட்சிப்பு யாரால? ஏசப்பா மட்டும்தான் ரட்சகர். ஆமென். இன்னைக்கு காலையில அவர் உங்க உள்ளத்தில் இருக்கிறாரா? அந்த ரட்சிப்பு என்ன செய்யாதான்? தாமதிப்பதில்லை. இன்னைக்கு காலையில கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தாவே அந்த ரட்சிப்பு எனக்கு இல்லைன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கர்த்தர் தாராரு. நான் ரட்சிக்கப்படணும், நான் மனம் திரும்பணும், நான் ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. சங்கீதம் 40:17, நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறமாயிருக்கிறீர். என் தேவனே கரங்களை தட்டி. சங்கீதக்காரனுடைய ஒரு அழுகையின் குரலாகும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரே என்னை நினைவாயிருக்கிறார். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாயிருக்கிறீர். தேவனே தாமதியாயிரும். அதனால தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். இயேசு பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான், அவர்கிட்ட ஒப்புரவாகிறவன் ரட்சிக்கப்படுவான். ரட்சிப்பு தாமதமாகாது. தமஸ்குரு பட்டணத்தில் கமாலினுடைய பாதத்தில் நியாயப்பிரமாணத்தெல்லாம் கற்று தேர்ந்தவன் ஊழியக்காரங்களை கல்லறிய ஓட சொல்ல அவனுக்கு ஒரு ரட்சிப்பு தமஸ்குரு பட்டணத்தில் வந்தது. அவன் சொல்லுகிறான், லாபமான எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவுக்காக நஷ்டமாக. கப்பல் வேண்டாம், படிப்பு வேண்டாம், சன்னத்திரிய சங்கத்தினுடைய உறுப்பினர் வேண்டாம், நான் கர்த்தருக்காக வாழ வேண்டும். அதுக்காக சபையை கர்த்தர் எழுப்புகிறார். சபையே, நீங்க ஞாயிற்றுக்கிழமை வருகிற ஒவ்வொரு நாளையும் ஜனம் பார்த்து கொண்டிருக்கிறது. மற்ற நாளில் உங்க வீட்டுக்கு வந்து போறவங்க, மற்ற நாட்கள் யாரோடெல்லாம் நீங்க பைக்கில் சஞ்சரிக்கிறீங்க, யாரோடெல்லாம் நீங்க நடந்து கொண்டு இருக்கிறீங்க, யாரோடெல்லாம் தவறான பாதையில போகிறீங்க, பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இப்போ உங்களுக்கு விளையாட்டா தோணும், இப்போ யாரெல்லாம் பார்க்கலன்னு தோணும். ஒன்று, சபைக்கு அது 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 ஒரு பெரிய தடை. உங்களை படிப்பிக்கிறவர்கிட்டையும் உங்க வெளியில சொல்லாட்டையும் அந்த ஆள் என்னதான் படிப்பிக்கிறாரு என்பதை ஜனம் கேள்வி கேட்கும். அடுத்த வசனம் 75, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும். நீரே என் துணை, என்னை விடுவிக்கிறவானவர், கர்த்தாவே தாமதியாதேயும். கரங்களை தட்டி யோ பிரைஸ் தி லார்ட். எவ்வளவு கிரேட்டான ஒரு சங்கீதக்காரனுடைய அனுபவம். நானோ சிறுமையும் எளிமையுமானவன். என்கிட்ட வர நீர் என்ன செய்யணுமா? தீவிரமா. சங்கீதக்காரன் வீட்டுக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்தார். தாவீது வீட்டுக்கு வந்த தீர்க்கதரிசி பேர் என்ன? நாத்தான். நாத்தான் ஒரு கஷ்டத்தை அறிவிக்க போயிருக்கிறார், ஒரு நியாயம் கேட்டு போயிருக்கிறார். ஐயா, நேற்றைக்கு ராத்திரில ஒரு வீட்டுக்கு ராத்திரியில விருந்தாளி வந்துட்டாரு. அல்லேலூயா. நமக்கெல்லாம் எல்லா வீட்லையும் விருந்தாளி வந்தால் ரொம்ப சந்தோஷம் தானே. சிலவங்க எல்லாம் ஜெபம் பண்ண, ஆண்டவரே என் வீட்டுக்கு விருந்தாளி வரவே கூடாது, வரவே மாட்டாரு. அல்லேலூயா. இந்த காலையில அவன் போய் ராஜா கிட்ட மண்டி எடுக்கிறான். ராஜாவே, ராத்திரில ஒரு வீட்டுக்கு விருந்தாளி வந்தான். அந்த விருந்து வந்த வீட்டில் 100 ஆடு. எத்தனை ஆடு? 5 ஆடை கூட அடிச்சிருக்கலாம். எத்தனை ஆடை? 5 ஆடை கூட அடிச்சிருக்கலாம். ஒற்ற ஆடு உள்ள ஒருத்தன் பாருங்க. ஆமே. சில வீட்டில எல்லாம் ஒரு காலத்துல வருத்தப்படும், என்னடா நம்ம வீட்டில எல்லாம் கோழி எல்லாம் வளர்க்குறாங்க, இப்படி அநியாயமா கண்டிக்கிறார்களே, ருசி கிடைச்ச பொண்ணு அதெல்லாம் மறந்து போயிட்டோம். சில வீட்டில் பிள்ளைகளை மாதிரி மிருகங்களை வளர்ப்போம் தெரியுமா. காலையில உங்களை பார்த்து கர்த்தர் கேட்கிறாரு,
விசுவாச குடும்பங்களை பார்த்து கத்து கேட்கிறாரு. ஒரு ஆடு உள்ளவங்கள அடிச்சு சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி, என்ன தெரியாம மாதிரி, ஒன்றும் தெரியாத மாதிரி. அப்போ ராஜா வாயிலிருந்து அவர் கக்க வச்சாரு. அவனை என்ன செய்யணும்? உடனே அவர் சொல்றாரு, அவனை இந்த பூமியிலேயே வச்சிருக்கூடாது, அது நீர் தான். அவன் ஒப்புரவாகுகிறான். நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த தீர்க்கதரிசி அங்க போகாட்ட இவர் பாவத்தை சுட்டி காண்பித்திருக்க முடியுமா? ஞாயிற்றுக்கிழமை வர சொல்ல எல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்ன எவ்வளவு கிக்கல் விட்டு சிரிப்பான பிரசங்கம், எவ்வளவு ஜாலியே. அப்ப பாஸ்டர் இன்னைக்கு அடி கொடுத்தாரு பத்தியில, அவளுக்கு தான் கொடுத்தாரு, இவனுக்கு தான் கொடுத்தாரு. ஒன்ன திருந்ததுக்கு கொண்டு வச்சிருக்கிறாரு, அதை மறந்துட்டே. ஆனால் இந்த பிரசங்கம் அவங்களுக்குன்னு சொல்லாதீங்க, இது இவங்களுக்குன்னு சொல்ல. அவன் எழுதான் பாருங்க, நானோ சிறுமையும் எளிமையுமானவன், தேவனிடத்தில் தீவிரமாய் வர நீரே எனக்கு என்னை விடுவிக்கிறவருமான, நீ என்னது ரட்சிக்கிறவர் நீர் தாரையா, ரட்சிப்பு அவர் ஒருவரை. அல்லேலூயா. அடுத்த வசனம் 62:1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு கரங்களை தட்டி. அல்ல, இவ்வளவு பிரசங்கெல்லாம் கேட்குறோம். உங்க வீட்டில் உங்களுடைய நிலைமை ஒன்று அனலைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க வீட்டில் நம்ம சர்ச்சில் உள்ள 2 பேரா பேட்டி எடுக்க சொல்ல, உங்களுக்கு இந்த கேட்ட வசனத்துக்கும் ஒத்து போகுதா? உங்க விசுவாச வாழ்க்கையிலோட ஒரு கனெக்ட் இருக்கா என்பதை கர்த்தர் கேட்கிறார். தெனாலிராமனுடைய கதை கேட்டிருக்கிறீங்களா? தெனாலிராமன் எல்லாரையும் சிரிக்க வைப்பான். ஒரு நாள் அவங்ககிட்ட தனியா கூப்பிட்டு கேட்டாங்க, எல்லாரையும் சிரிக்க வைக்கையே உன் லைஃப் எப்படி இருக்கு? அவன் சொல்லுகிறான், நான் எல்லாரையும் சிரிக்க வைப்பேன், நான் உள்ளத்தில் அழுகிறேன். இன்னைக்கு சபையை இங்க இருக்கிற பலர் நீங்க உள்ளத்தில் அழுதுகிட்டு இருக்கீங்க தெரியுமா? வெளியில வேஷம் போட்டு குடும்பக்காரங்க கண்டறக்கூடாது, கணவன் கண்டறக்கூடாது, மனைவி கண்டறக்கூடாது, பிள்ளைகள் கண்டறக்கூடாதுன்னு வெளியில நடிச்சு நீங்க சிரிக்கிறீங்க, ஆனா உள்ளத்துல அழுக. காரணம் என்னன்னா, உங்களுக்குள்ள ஒரு பூரண ரட்சிப்பு வரலன்னு அர்த்தம். ஒரு பூரண ரட்சிப்பு வரல. ரட்சிக்கப்பட்டவனுக்கு கோடிகள் இல்லாம இருந்தாலும் உள்ளத்துல சந்தோஷம் இருக்கும். அவர் என் நேசர் தாமதிப்பதில்லை. என் நேசர் ஒன்று, வாக்குத்தத்தத்தை அவர் தாமதம் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு சொன்னதை செய்வாரு, கண்டிப்பா செய்வாரு. ஆனால் அதுல பிரதான வாக்குத்தத்தம் உங்களை எங்க கொண்டு போயிடுவேன், அதை மட்டும், இந்த உலகத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை மட்டும் பிடிச்சுக்கிறாதங்க, நித்தியத்துக்குள்ள வாக்குத்தத்தத்தையும் நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். நம்பர் 2, கர்த்தருடைய வருகை தாமதிப்பதில்லை. சபையே, இன்னைக்கு கர்த்தருடைய வருகை குறித்த பிரசங்கம் சபைகளில் குறைந்து கொண்டிருக்கும் பொழுது, உங்களுக்கு தந்த சபை உங்களை படிப்பிக்கிறது, நமக்கு கர்த்தருடைய வருகையின் நாள் இருக்கிறது. அது மல்கிய சொல்லுதாரு, சூள போல எரிகிற ஒரு நாட்கள் வருகிறது. அகங்காரி, என்ன பேரு? அகங்காரிகளும் அக்கிரமக்காரரும் வெந்து உருகி போவார்கள். அதில் உங்களை தப்பித்துக் கொள்ள கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தை தாமதிப்பதே இல்லை. 4, கர்த்தருடைய தரிசனம் தாமதிப்பதில்லை. 5, கர்த்தருடைய ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. இந்த வார்த்தையினால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் இந்த வார்த்தைக்கு முழுமையாக உங்களை ஒப்புக் கொடுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, நல்ல வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தை அனுப்பினீர், வார்த்தையை அங்கீகரித்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தாரும். பெரிய காரியங்களை செய்யும். கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் மீட்பெருமாயிருக்கிற இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியமும் நாம் அனைவரோடும், நாம் கேட்ட தேவ வார்த்தையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவ கிருபை என்று நிலைத்திருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமக்கு சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல. அல்லேலூயா.
அல்லேலூயா, அல்லேலூயா.